தமிழ் பேசுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொளியில உங்கள் அனைவரையும் சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு எங்களோட காணொளியில என்ன வீடியோ நாங்க பார்க்க போறோம் அப்படின்னா, இலங்கையில பூர்வ குடிகளா யார் இருந்திருக்கிறாங்க, இந்த சிங்களவர் எப்படி இலங்கைக்குள்ள வந்தாங்க, அதே மாதிரி தங்களோட ஆட்சி அவங்க எப்படி நிறுவினாங்க அப்படின்னு சொல்லித்தான் இந்த வீடியோல நாங்க பார்க்க போறோம். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் இந்த இடத்துல கூறுற ஒவ்வொரு விடயங்களுமே சிங்களவர்களுடைய புனித நூலான மகாவம்சத்துல இருக்கிற விடயங்களை பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். வங்க தேசத்தை ஆட்சி செய்துட்டு இருந்த மன்னன் சிங்கபாகு, அவனுடைய மனைவி சிங்கசிவிலி. இவங்களுக்கு இரட்டை குழந்தைகள், 16 இரட்டை குழந்தைகள் பிறக்கிறாங்க. அதுல மூத்தவன் விஜயனா இருக்கிறான். இந்த விஜயனாலதான் இலங்கைக்குள்ள சிங்கள குடியேற்றம் ஆரம்பிக்கப்பட்டது என்று சொல்லி எல்லா வரலாறுமே சொல்லப்படுது. இந்த விஜயன் எப்படி இலங்கைக்குள்ள வந்தான் என்று பாத்தீங்கன்னா, விஜயன் எல்லாரையும் விட மூத்தவனாயிருக்கிற காரணத்தினால அந்த வங்கதேசத்துல இருக்கிற பெண்கள் மேல அவனுக்கு காம வெறி வருகுது. அதே மாதிரி எல்லாருக்குமே பாலியல் தொல்லை கொடுக்க ஆரம்பிக்கிறான். அந்த காரணத்தினால அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே சிங்கபாகுவிடம் போய் விஜயனை பத்தி முறைப்பாடு செய்யறாங்க. இவர் இருந்தா நாங்க இந்த இடத்துல இருக்க மாட்டோம் அப்படி என்று, அவரும் தன்னுடைய ஆட்சி அங்க நிறுவனம் அப்படி என்று சொல்லிட்டு விஜயனையும் அவனுடைய 700 தோழர்களுக்கும் அரைவாசி மொட்டை அடித்து ஒரு படகுகளை ஏத்தி நாடு கடத்தி விடுற. அப்படி நாடு கடத்துற நேரம் விஜயன் எல்லா இடங்களுக்கும் செல்லுகிறான். ஆனா எந்த இடத்துலயுமே விஜயனையும் அவனுடைய நண்பர்களையும் அங்க இருக்கிற மக்கள் ஏற்றுக்கொள்ளல. அந்த காரணத்தினால விரக்தியில அவன் பயணம் செய்துட்டு இருக்கிற நேரம் வரலாறுகள் கூறுகின்றன, காற்று அடித்து இலங்கை கடற்பரப்புல அவனை கொண்டு வந்து விட்டது, அப்படி அந்த படகை கொண்டு வந்து விட்டது அப்படி என்று சொல்லித்தான் வரலாறுகள் கூறுகின்றன. ஆனால் ஏற்கனவே வங்க தேசத்திற்கும் இலங்கைக்குமான வர்த்தக தொடர்பு இருந்திருக்கு அப்படி என்று சொல்லியும் சில வரலாறுகள் கூறுகின்றது. அந்த வரலாறு எல்லாம் இருக்க நாங்க விஜயன் அப்படி காற்று வழியாகவே வந்தது அப்படி என்று சொல்லி எடுத்துக்கொள்ளலாம். அப்படி வர்ற நேரத்துல இலங்கை கடற்பரப்புல வந்து அவங்க இறங்குறாங்க. அப்படி அந்த இடத்துல அவர்கள் இறங்கி அங்க இருக்கிற காட்டுக்கு அவங்க வராங்க. அப்படி காட்டுக்கு வார நேரத்துல அங்க ஒருத்தர் இருந்து, அதாவது அந்த பிராமணர் மாதிரி இருந்து அந்த இடத்துல ஒரு தியானத்துல ஈடுபட்டு இருக்கார். அவர் வந்து விஜயனையும் அவனுடைய 700 தோழர்களையுமே ஆசீர்வதிச்சுட்டு விஜயனுடைய கையில ஒரு காப்பு போட்டுட்டு அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போறார். அப்படி போயின பிறகு விஜயனும் அவனுடைய 700 தோழர்களும் அந்த காட்டுல சுத்தி திரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்போது அந்த இடத்துல ஒரு நாயை விஜயனுடைய நண்பன் காண்றான். அப்படி காணுகிற நேரத்துல நாய் இருக்கு அப்படி என்று சொன்னா பக்கத்துல யாரோ மக்கள் வசிக்கிறாங்க அப்படி என்று சொல்லி அர்த்தம் என்று சொல்லிட்டு அந்த நாயை அந்த நண்பன் பின்தொடர ஆரம்பிக்கிறான். பின்தொடர்ந்து கன நேரங்கள் ஆகியும் அந்த நண்பன் திரும்பி வரையில. அதை பாக்குறதுக்கு அங்க இருந்து இன்னொரு நண்பனுமே கிளம்பி போறான். அப்படி போய் அந்த நண்பனும் வரவில்லை. இப்படி ஒவ்வொரு தடையா தேடி போய் அந்த 700 தோழர்களும் திரும்பி வராத காரணத்தினால விஜயன் இப்ப சரியான கோபமுற்று அந்த நண்பர்களை எல்லாம் தேடி அந்த இடத்துக்கு போய்கொண்டிருக்கிறான். நண்பர்கள் போன திசையாலேயே போய்கொண்டிருக்கிறான். அப்படி போய்கொண்டிருந்த நேரத்துல ஒரு இடத்துல, அதாவது ஒரு ஆற்றங்கரைக்கு அருகில ஒரு பெண் ஒருத்தி நூல் நூத்து கொண்டு இருந்தார். அப்ப அந்த பெண்ணிடம் என்னுடைய இப்படி 700 தோழர்கள் வந்தார்கள், அவர்களை நீங்கள் கண்டீர்களா அப்படி என்று கேட்கும் போது அவள் முதலில் இல்லை அப்படி என்று சொல்லுகிறாள். அதன் பின் விஜயனை கொல்ல அவள், அதாவது அந்த 700 தோழர்களை எப்படி தன்னுடைய மந்திர சக்தியால் மறைத்து வைத்திருந்தாலோ அந்த மாதிரி விஜயனையும் பண்ணலாம் என்று சொல்லி அவள் முயற்சி செய்கிற நேரத்துல விஜயனுக்கு அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காப்பு வந்து கையில இருந்ததால விஜயனை எதுவுமே செய்ய முடியல. அதனால அவள் திகைத்து போறாள். உடனே விஜயன் அவளுடைய கழுத்துல கத்திய வச்சு என்னுடைய 700 தோழர்களும் எங்கே அப்படி என்று கேட்கிற நேரத்துல அந்த நூல் நூற்று கொண்டிருந்த பெண்மணி அந்த மறைத்து வைத்திருக்கின்ற 700 தோழர்களையுமே விடுதலை செய்தால். அந்த பெண்மணியினுடைய பெயர் தான் குவேணி அப்படி என்று சொல்லி அழைக்கப்படுது. அப்படி அந்த குவேணியிடம் விஜயன் ஒரு சத்தியத்தை வாங்குறான். எனக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் நீ துணையாக இருக்க வேண்டும், எல்லாத்தையுமே நீ எங்களுக்கு சொல்லி தரணும் அப்படி என்று சொல்லி, நீ எங்களுக்கு அடிமையா இருப்பாய் அப்படி என்று சொல்லி சத்தியம் பண்ணு சொன்னதுமே குவேணி விஜயனுக்கு சத்தியம் பண்றாங்க. இந்த இடத்துல குவேணி ஒரு
ஜக்ஷினியா இருந்தாலுமே அவள் ஒரு தமிழரா இருக்கிறாள். இந்த இடத்துலதான் தமிழர் வந்து சிங்களவர்களுக்கு அடிபணிந்து போக வேண்டிய ஒரு நிலை ஏற்படுது. அப்படி இருக்கிற நேரத்துல அங்க ஜக்ஷர்களும் வேற ஜக்ஷர்களுமே வசிச்சு வந்துட்டு இருந்திருக்காங்க. அவர்களுக்கு திருமணம் நடக்க போகின்றது. அதாவது அந்த திருமணம் 7 நாட்களுக்கு வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். அப்ப முரசு முழங்குற நேரத்துல விஜயன் குவேனியிடம் பார்த்து கேட்கிறான், இது என்ன சத்தம் அப்படின்னு சொல்லும் போது குவேனி சொல்லுகிறாள், இங்க திருமணம் நடக்க போகுது, 7 நாட்கள் இது வெகு விமர்சனையாக நடக்கும், இவர்களை நீ கொன்றால் தான் நான் இந்த இடத்துல உங்களுக்கு வசிக்கிறதுக்கு இடம் தந்திருக்கேன்னு சொன்னா அவங்க என்ன கொன்றுவாங்க, அதனால நீங்க அவங்களை கொல்லணும் அப்படி என்று சொல்லி கேட்கிறாங்க. குவேனியினுடைய பாதுகாப்பை கருதி விஜயனும் அவனுடைய தோழர்களும் போய் அங்க இருக்கிற அந்த மற்ற ஜக்ஷர்களை எல்லாம் கொண்டு குவிக்கிறாங்க. அவர்கள் அணிந்திருந்த ஆடைகளையும் எடுத்து அணிந்து கொள்கிறாங்க விஜயனும் அவனுடைய நண்பர்களும். அதெல்லாம் முடிந்ததுக்கு பிறகு விஜயனுடைய நண்பர்கள் ஒவ்வொரு இடங்களாக போய் பிரிந்து ஒரு கிராமங்களை அமைக்கிறாங்க. கிராமங்களை அமைச்சிட்டு அந்த கிராமங்களுக்கெல்லாம் அரசனாக விஜயனை நியமிக்கிறாங்க. அப்பொழுது விஜயனுக்கும் குவேனிக்கும் 2 பிள்ளைகள் பிறக்கின்றன. ஒன்று ஆண் பிள்ளை, இன்னொன்று பெண் பிள்ளை பிறக்கின்றன. அப்படி இருக்க அவன் அரசனாக வேணும் என்று சொன்னா யாராவது ஒரு பட்டத்து இளவரசி வேண்டும் அப்படி என்று சொல்லி தன்னுடைய நண்பர்கள்ட்ட கூறுற நேரம் நண்பர்கள் எல்லாமே பாண்டிய தேசம் நோக்கி புறப்படுறாங்க. பாண்டியவனுடைய மகளை வந்து விஜயனுக்கு திருமணம் முடிச்சு பட்டத்து ராணியாவும் ஆக்குறாங்க. விஜயனும் அரசன் ஆகிறான். இந்த நேரத்துல குவேனிய இந்த இடத்துல இருந்து வெளியே, அதாவது தன்னுடைய பிள்ளைகளை விட்டு வெளியேறுமாறு விஜயன் கூறுகின்றான். ஏனென்று சொன்னா நீ ஒரு ஜக்ஷனியாக இருக்கிறாய், அதனால உனக்கு இங்க இடம் இல்லை, எனக்கு பட்டத்து ராணியும் வர போறாங்க, அதனால நீ என்னுடைய குழந்தைகளை விட்டு இந்த இடத்தையும் விட்டு நீ வெளியேற வேணும் அப்படி என்று சொல்லும் பொழுது குவேனி கெஞ்சுகிறாள், கதறுகிறாள், என்னை என்னுடைய இனத்தவர் கொன்று விடுவார்கள், அதனால் என்னை அனுப்ப வேண்டாம் என்று கெஞ்சும் பொழுதும் விஜயன் இறங்காமல் நீ வெளியில போய்த்தான் ஆக வேணும் அப்படி என்ற ஒரு வசனத்தை கூறுற. அப்படி இருக்க குவேனி என்ன செய்யறான்னு சொன்னா பிள்ளைகள் அந்த இடத்துல விட்டு விடாமல் தன்னுடனே அழைத்து கொண்டு அந்த இடத்தை விட்டு தன்னுடைய, அதாவது தன்னுடைய வம்ச வழியாக்கள் வசிக்கிற இடத்துக்கு செல்றா. அப்படி குவேனி அந்த இடத்துக்கு சென்று தன்னுடைய பிள்ளைகளை வாசல்லையே விட்டுட்டு நான் உள்ள போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. உள்ள போற நேரத்துல குவேனிய அங்க இருக்கிற ஒருவன் பாத்துருவான். பார்த்துட்டு இவ உளவறிய வந்திருக்கான்னு சொல்லி அந்த இடத்திலேயே குவேனிய கொன்று விடுகின்றார். அப்படி கொன்றதுக்கு பிறகு குவேனிக்கு அங்க ஒரு தாய் மாமன் இருக்கிறார். அவர் வெளியில வந்து பார்க்கும்போது 2 பிள்ளைகள் வாசல்ல இருக்கிறத அவர் அவதானிக்கிறார். அப்ப குவேனியுடைய பிள்ளைகளை பார்த்து அந்த குவேனியுடைய மாமா கேட்கிறார், நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி. அப்பொழுது அந்த பிள்ளைகள் சொல்கிறாங்க, நான் குவேனியுடைய மகன் அப்படி என்று சொல்லும் பொழுது உடனே குவேனியுடைய மாமா சொல்லுகிறார், உங்களுடைய அம்மாவை கொன்று விட்டார்கள், நீங்களும் இங்க இருந்தீங்க என்று சொன்னா உங்களையும் கொன்று விடுவார்கள், நீங்க எங்கேயாவது போய் உயிர் தப்பிக்கொள்ளுங்க அப்படி என்று சொல்லி குவேனியனுடைய பிள்ளைகளுக்கு அறிவுரை கூறுகிறார். அப்படி கூறுகிற நேரத்துல குவேனியனுடைய பிள்ளைகள் வந்து அந்த இடத்துல இருந்து விலகி சென்று வேறொரு இடத்திற்கு சென்று, அதாவது அவளுடைய சகோதரனும் சகோதரியுமே திருமணம் செய்து கொண்டு தங்களுடைய வம்சத்தை விருத்தி செய்கிறாங்க. இப்படித்தான் விஜயனுடைய வருகையின் பின்னர் தான் இலங்கையில சிங்கள குடியேற்றங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. ஆனா இதற்கு முன்பே இங்க வந்து தமிழர்கள் வசிச்சுட்டு இருந்திருக்காங்க. அதனால இலங்கை என்ற பூர்வ குடி யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழரா தான் இருக்கிறாங்க. ஆனா இந்த குவேனி என்ற ஒரு தமிழ் பெண் வந்து இவர்களுக்கு அடிமையா இருப்பேன் என்று சொன்னதாலதான் இதுவரைக்குமே தமிழர்கள் இலங்கையில அடிமைகளா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க.